பிரெக்னன்சி டைம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு நாள் ரொம்ப பிரிஸ்கா இருக்கேன், ஒரு நாள் ரொம்ப வீக்கா இருக்கேன். என்னோட உடம்பு புரிஞ்சிக்கவே முடியவே இல்லை. இன்னைக்கு வந்து கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தேன். ரீசெண்டாக எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தவே இல்லை. அதனால புதுசாக ஒரு 2-3 ட்ரெஸ் வாங்கி அதுதான் நான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு ட்ரெஸ் கரெக்டாக வச்சு பார்க்கும்போது தான் என்னோட ஃபேஸில் நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னோட ஸ்கின்னே ஒரே ஆயிலியாக இருந்துச்சு. அப்போவே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக எனக்கு பிம்பிள் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் நான் பிம்பிள் வர விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி மாமா எடுத்தது ட்ரீ ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் வாஷ் நம்மளுடைய ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு எந்த ஆஷ் ஃபீலுமே கொடுக்காது. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஜென்டலான ஒரு ஃபீலும் நமக்கு கொடுக்கும். ஏன்னா இதில் சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. அதனால போர்ஸ் அன்பிளாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சடன் பிம்பிளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். என்னோட ஃபேஸ் எந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக அண்ட் ஓவர் ட்ரை ஆகாமல் டைட் ஆகாமல் என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எனக்கு ஆயில் ஃப்ரீ காம்பேஸ் கொடுக்கறதுனால என்னோட மேக்கப் ரொட்டீன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறேன். நான்